ஆண்டி ஆண்டி இந்த ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, சுந்தரம் என்னை பார்த்து ஐ லவ் யூங்கிறான். பாருங்க ஆண்டி. டேய் டேய் சுந்தரா, ஏண்டா இந்த அநியாயம் பண்ணுற? ஏண்டா ஸ்கூலில் படிக்குது அந்த பொண்ணு உன் கூட, ஏண்டா அப்பெல்லாம் பேசலாமாடா? இது என்ன பழக்கம்டா? இல்லைம்மா, அப்படின்னா நான் ஒன்றும் அப்படின்னா என்னம்மா தப்பு இல்லை இல்லைம்மா, சும்மா எல்லா பையனும் சொல்கிறாங்கம்மா எனக்கு அந்த பிள்ளையை பிடிக்கும், எனக்கு இந்த பிள்ளையை பிடிக்கும், ஆனால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அதனால நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு அம்மா ஏம்மா நன்மையிலே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன் பார்த்தீங்களா? உங்கள் பையன் செய்கிற சேட்டைய நம்மெல்லாம் அந்த காலத்தில் படித்தோம். ஏன் எல்லாரும் அந்த கிராமங்களில் 8th வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து தான் படித்தோம். எல்லாரும் அண்ணன் தங்கச்சியாக பழகினாங்க. யாருக்காக இப்படி சொல்ல தோணுதான்? இப்போ பிள்ளைங்க பூரா இப்படியே இருக்குங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் எதையாவது சொல்லிக்கிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அது இப்போ அதோட அர்த்தமும் புரியல, அது என்ன பண்ணுறது தெரியல. எல்லாருக்கும் இல்லாமல் படிக்கும்போது ஒருத்தருக்கு பிள்ளைங்க ஒன்று பேசணும், பிடிக்க தான் செய்யும். அந்த பையன் நல்லா பேசுகிறான், அந்த பையன் நல்லா, நம்ம கமெண்ட் பண்ணுவோமா இல்லையா? மேம் உடச்சுக்கு வேண்டாம் சுந்தரா, ரொம்ப அநியாயம் பண்ணுறேன். என்னோடு எனக்கு இன்னைக்கியாக இருக்குது. ஐயோ எனக்கு மயக்கமே வருது. ஐயோ நான் எங்கேயாவது போயிடுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, உடைக்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்க? அதெல்லாம் சொல்லாதீங்க. அது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சின்ன பையங்க அவங்க ஸ்கூலில் பிள்ளைங்க பேசுகிறத பார்த்து அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்மெல்லாம் இல்லைம்மா, அதுக்கு சொல்லலம்மா, நம்மெல்லாம் அப்படிலாம் இல்லை. நம்ம காலத்தில் இவங்க சொல்கிறாங்க, உடனே என் மாமியார் சொல்லும், நீ எதுக்கு கோயிலில் சேர்த்து விட்டேன்னு அப்படித்தான் அப்படின்வாங்க. இந்த காலத்தில் கோயட்டு கெட்டு போச்சு அப்படின்னாங்க. அந்த காலத்தில் கோயட்டுன்னு இப்போ தான் நம்ம கோயட்டுங்கிறாங்க. அப்போ அப்படிலாம் யாருமே சொல்லலை. 8th வரைக்கும் நம்ம சேர்ந்து படிப்போம். 8th அப்புறம் ஹை ஸ்கூல் தான் தனித்தனியாக போயிடுவோம். அப்படி இருக்கும். இப்போல்லாம் ஏன் தான் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குதோ? காலம் கெட்டு போச்சு, அதான் பயமாக இருக்கு. சுந்தரா அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தப்பான வார்த்தை. இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அது பொண்ணை நம்ம உன்னோட தங்கச்சி மாதிரி நினச்சி பழகணும். அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் உன் கூட பிறந்தா ஒரு சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவங்கள பழகணும். இந்த மாதிரி சொல்லிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. மற்றவங்க செய்கிற தப்பாக நம்ம சொல்லக்கூடாது. நீ மற்றவங்களுக்கு நீ சொல்லி கொடுறா. அந்த மாதிரி நம்மளை பார்த்து அவங்க திருந்தணும். சரியா? நம்ம தான் மேடம் அவங்களுக்கு சொல்லித்தரணும் பிள்ளைங்களுக்கு. அந்த காலத்தில் நம்மளும் பழகதான் செஞ்சோம். ஜாலியாக இருக்கும், ஸ்கூல்னால் ஜாலியாக தான் இருக்கும். ஏய் அவன் என்னை அடித்தான், என்னை கிள்றான் இங்கே அப்படின்னு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அந்த பையன் விரட்டி அடிப்பான் அப்படிம்போம். அதில் ஒரு இது இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. 2வது பாசம் மட்டும்தான் இருந்தது. வக்கிரமாக இந்த பிள்ளைங்களுக்கு இல்லை. இப்போ இருக்க கால சூழ்நிலை இந்த நிறைய இப்போ யூடியூப்பு அது இதுன்னு நல்ல விஷயங்கள் சொல்கிறத விடையும் பிக்சராகவே அசிங்கமான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை பார்த்து அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி ஆயிடுங்க. அதனால் ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம ஃபோன் கொடுக்காம இருந்தோம்னா நமக்கு பெட்டர். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா என்னன்னு தெரியாது. திட்டாதீங்க, சொல்லிக்குவோம். சரிங்களா? நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். என் பொண்ணுகிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். என்னடா சுந்தரா? ஆமாம் சரிங்கம்மா, நான் அப்படி தெரியாதும்மா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஏண்டா உனக்கு எதுவும் பொண்ணு, நீ எந்த பொண்ணும் லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்கம்மா. அதனால சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு எல்லா பேருமே ஒருத்தர் சொல்கிறாங்க. அதனால கேட்டேம்மா. தப்புன்னா நான் இனிமேல் அது தப்புன்னா நான் சொல்ல மாட்டேன். இல்லை இப்போதைக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. சரியாப்பா? படிக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்ல பழகணும், ஃப்ரெண்டாக பழகுங்க. அவளுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைனா நீ ஒரு பிரதர் மாதிரி தான் ஹெல்ப் பண்ணணும். சரியா? சரிங்கம்மா, நான் இனிமேல் சொல்கிறத கேட்டுக்கிறேன்.
ஹாய் கவிதா வாயா, இனிமேல் நான் உன்னை அப்படி சொல்ல மாட்டேன், சாரி. பார்த்தீங்களா, திருந்திக்குவாங்க மேம். நம்ம தான் சொல்லணும். வீட்டில் இருக்கவங்க இப்போ கண்டுக்கிறதே இல்லை எதையுமே. பேரண்ட் வந்து வீட்டில் பிள்ளைங்கள்கிட்ட கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கையில் ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு போவோம், பையங்களையும் கூட்டிகிட்டு போவோம், பொண்ணுங்களும். நம்ம அம்மாவை என்ன சொல்லுவாங்க, டேய் தம்பியலா உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்துருங்கடா அப்படின்னு பொம்பளை பிள்ளைட்டையும் அதுதான் சொல்லுவாங்க, ஆம்பளை பசங்கள்ட்டையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை சொல்கிறனால அந்த மைண்ட் செட்டில் அவங்க ஆஹா நமக்கு ஒரு பொறுப்பாக, ஆஹா நம்ம அன்னை மாதிரி இந்த பிள்ளையை பொறுப்பாக பார்த்துக்கணும், அதுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அவங்களோட மைண்ட் அப்படி இருந்தது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை. அதனால நம்ம தான் சொல்லித்தரணும். என்னமோ கோஎட்னா என்னமோ அசிங்கம், இப்போ நம்ம நினச்சிக்கோம். ஏன் அந்த காலத்தில் 8th வரைக்கும் நம்ம ஒன்றா படித்தது இல்லையா? சரி, வர்றேன் மேடம். இனி கவிதாவா நம்ம வீட்டுக்கு போவோமா? நம்ம வீட்டுக்கு போவோம். ஆன்ட்டி அவங்க சுந்தராவை கூட்டிகிட்டு போவாங்க. சுந்தரா பாய்.